இதுவரைக்கும் சத்திரியனாக இருந்தோம், இனிமேல் சாணக்கியத்தனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று கடலூர் தேமுதிக மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. உண்மையில் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காங்க, நல்லா தான் பேசியிருக்கிறாங்க. கூட்டமும் ஓரளவுக்கு வந்திருக்கு. கூட்டம் இயற்கையாக வந்திருக்குமா இல்லை காசு கொடுத்து எதுவும் கூப்பிட்டு வந்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இயற்கையாக தான் வந்திருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேற்றோடைய பசியை போக்கியவர் நம்ம கேப்டன் அவர்கள். இயற்கையாகவே ரொம்ப நல்ல மனிதர். 2005 கட்சி ஆரம்பித்தப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. மாற்று கட்சிகள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு யதார்த்தமான மனிதர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் அரசியல் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வர வேண்டியவர் கண்டிப்பான முறையில். ஆனால் அவருடைய உடல்நிலை காரணமாக அவரால் ஜெயிக்க முடியல. உண்மையிலே நேற்று மாநாடு கூட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கண்டிப்பான முறையில் காசு கொடுத்து கூட்டியிருக்க மாட்டாங்க. விஜயகாந்த் மேலே இன்னும் பற்றுள்ளவங்க எவ்வளவோ பேர் அவரை விட்டு வெளியில் போயிருந்தாலும் இன்னும் அவருக்காக இருக்கிறவங்க கண்டிப்பான முறையில் வந்திருக்கிறாங்க. எல்லாம் கூட்டம் நல்லா சிறப்பாக நடந்திருக்கு. அவங்க பிரேமலதா விஜயகாந்த் நல்லா பேசியிருக்கிறாங்க. என்ன ஒன்று கூட்டணி யாரோட அப்படின்னு நேற்று அறிவிப்பாங்க அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துருந்தோம். அவங்க அறிவிக்கலை. ஒரு வகையில் அந்த அறிவிக்காததும் நல்லதான். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் பெரிய கட்சியில் என்ன முடிவாகலாம், அதுக்குள்ளே நம்ம ஏன் அவசரப்பட்டு அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மை தான். ஆனால் யாருடன் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக, இல்லாட்டினா தவேகா. இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த 3ல் அவங்க எந்த பக்கம் போவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தாங்க. அவங்க 2024 ஒரு ராஜ்யசபா சீட்டு தரம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல. அதனால் அவங்க மேலே ஒரு கோவத்தில் இருக்காங்க. திமுகவை பொறுத்தளவுக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே நல்ல ஒரு இணக்கமான கலைஞரை பார்த்து தான் நான் அரசியலுக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னார் நம்ம கேப்டன் அவர்கள். ஆனால் அவருக்காக பின்னாடி பெரிய இடைஞ்சல் கொடுத்தாங்க. அவருடைய கோயம்பேடில் இருந்த கல்யாண மண்டபத்தில் அடித்தாங்க. நிறைய இடைஞ்சல் கொடுத்து தான் அவர் கட்சி ஆரம்பித்து வந்தார். அதனால் திமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததாக நடிகர் விஜய் அவர்கள். நடிகர் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பித்து உள்ளே வந்திருக்கிறாரு. அவருடைய பலம் என்னன்னு இன்னும் அவருக்கே தெரியாது. பொதுவாக அவர் ஒரு நடிகராக இருந்து ஒரு அரசியலுக்கு வந்ததுனால அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இருக்குது அப்படின்னு எல்லாம் பரவலாக சொல்கிறோம். ஆனால் கண்டிப்பான முறையில் ஓட்டு இருக்கும். அந்த ஓட்டுனால் அவருக்கு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயந்தான். ஏன்னா நம்ம பரீட்சையில் 100க்கு 40 மார்க் எடுக்க வேண்டிய இடத்துல 39 மார்க் எடுத்தாலும் தோல்வி தான், 0 மார்க் எடுத்தாலும் தோல்வி தான். அதுதான் அவர் ஒரு பெரிய ஒரு ஓட்டு வங்கி எடுத்தாலும் அவரால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான அதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இப்போ கேப்டன் அவர்கள் இருந்தப்போ 2016 மக்கள் நல கூட்டணி அப்படின்னு அமைச்சாங்க. அதில் ஒன்றும் பெருசாக வெற்றி பெறலை. 2021 சின்ன சின்ன கட்சிகளாக ஒன்றிணைஞ்சு அப்போ ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதுவும் பெருசாக எடுப்படலை. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு ஒன்று திமுகவோட இருக்கணும், இல்லாட்டினா அதிமுகவோட இருக்கணும். இன்றைய காலகட்டம் அதுதான். இனி அடுத்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பான முறையில் இது மாறிடும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 2 கட்சியோட ஏதாவது ஒரு கட்சியில் அவங்க கூட்டணிக்கு போனால் மட்டும்தான் அவங்க இருக்கிற கட்சியும் கரையாமல் பார்த்துக்க முடியும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் எடுக்கணும். கடந்த 10 ஆண்டுகளில் அவங்க கட்சிக்கான சட்டமன்ற உறுப்பினரே இல்லை. 2016 முடிஞ்சது. 2016 தேர்தலையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. 2021 தேர்தலையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக 3 கட்சியிலுமே அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இல்லை. திமுகவும் கண்டிப்பாக தேமுதிக வரணும்னு எதிர்பார்க்கும், அதிமுகவும் எதிர்பார்க்கும், தவேகாவும் எதிர்பார்க்கும். ஆனால் இவங்க எடுக்கிற முடிவை வச்சு தான் இவங்களுடைய கட்சி அடுத்த வளர்ச்சி எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா எம்பி கேட்பாங்க. அது ஏற்கனவே இருக்கிற இது தான். 2024 அதிமுக கேட்டாங்க, கொடுக்கல. ஒருவேளை அது மேலே அவங்க கோபமாக இருப்பாங்களா என்னன்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் 2026 தேர்தலில் தேமுதிகக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பான முறையில் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை இவங்க சரியான முறையில் பயன்படுத்தி அவங்களுடைய கட்சி இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா நான் கேப்டன் அவர்களுடைய தீவிரமான ரசிகன். 2005 கட்சி ஆரம்பிக்கிறப்ப எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருந்தார். இன்றைக்கும் ஒரு பிரம்மாண்டம் இருந்துச்சு. இருந்தாலும் கேப்டன் அவர்கள் இல்லை. கேப்டன் அவர்களுடைய கனவு நனவாக வேண்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா.